உழைப்பாளிகள் இல்லாமல் ஒரு சமுதாயமே இருக்க முடியாது. இந்த உண்மையை நினைவூட்டும் நாள்தான் மே தினம். உலகம் முழுவதும் மே 1ஆம் தேதி தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் அவர்களது தியாகங்களை நினைவு கூறவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த தினத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்தியாவில் முதல் முறையாக மே தினம் 1923ஆம் ஆண்டு சென்னையிலே கொண்டாடப்பட்டது. சிங்காரவேலர் என்ற சமூக சீர்திருத்தவாதி இதனை முதன் முறையாக ஏற்பாடு செய்தார். அதனால்தான் சென்னை இந்தியாவில் மே தினம் கொண்டாடப்பட்ட முதல் நகரம் என்பது பெருமைக்குரியது. காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் என்று பாரதிதாசன் பாடுவது போல, தொழிலாளர்களின் உழைப்பால்தான் நம் நாடு முன்னேறுகின்றது. கடந்த ஆண்டுகளில், குறிப்பாக தமிழகத்தில் திமுக அரசுகளின் காலங்களில் தொழிலாளர் நலனுக்காக ஏராளமான திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. 1969ஆம் ஆண்டு முதல்வர் கருணாநிதி தலைமையில் தனி சிறப்பாக தொழிலாளர் நலத்துறை உருவாக்கப்பட்டது. அதே ஆண்டு மே 1ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறையாக அறிவித்து சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதே ஆண்டில் விவசாய தொழிலாளர்களுக்கான நியாயமான கூலிக்கான அவசர சட்டமும் கொண்டு வரப்பட்டது. பீடி தொழில், செங்கல் சூளை, பனியன் நெசவு, தோல் பதனிடும் தொழில்கள் போன்ற பல்வேறு துறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 1971இல் குடியிருப்பு நிலங்களை 1.73 லட்சம் விவசாய தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்கி நில உரிமை வழங்கப்பட்டது. மேலும் தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை, தொழில் விபத்து நிவாரண நிதி, ஓய்வூதியம் போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. 1990இல் கையினால் செய்யப்பட்ட தீப்பெட்டிக்கான 8% விற்பனை வரி நீக்கப்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பிலிருந்து காக்கப்பட்டனர். அப்போதுதான் மே தினம் பூங்கா எனும் நினைவு சின்னமும் சென்னையில் உருவாக்கப்பட்டது. 3 ஆண்டுகளில் மட்டும் 16.72 லட்சம் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1304 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம், இணைய வழி தற்சார்பு தொழிலாளர்களுக்கான நல வாரியம், உப்பள தொழிலாளர்களுக்கான நல திட்டங்கள் என பல புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஒரே நோக்கத்தில்தான், தொழிலாளர்கள் நலனும் உரிமையும் காக்கப்பட வேண்டும். இந்த மே 1ஆம் தேதி நாம் உழைக்கும் கைகள் மீது நம்பிக்கையுடன் அவர்களது உழைப்பை போற்றுவோம். தொழிலாளர் நலனுக்காக பாடுபடும் ஒவ்வொருவருக்கும் இதயம் கனிந்த மே தின வாழ்த்துக்கள்.